நேற்று சுங்கைபுலோ பிளாஸ் நெடுஞ்சாலையில் 453வது கிலோமீட்டரில் 22 டயர்கள் கொண்ட டிரெய்லர் லாரி ஒன்று திடீரென பாதையை மாற்றி நடுப்பாதையில் சென்று பெரும் அதிர்ச்சி தக்க சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த டிரெய்லர் லாரி எதிர்பக்க திசையில் வந்து கொண்டிருந்த ஹுண்டாய் சொனாத்தா காரை நெருங்கிச் சென்றதால் அக்காரை ஓட்டி வந்த 53 வயது ஆடவர் ஒருவர் பெரும் அதிர்ச்சி அடைந்து நிலை தடுமாறினார். இச்சம்பவத்தில் டிரெய்லர் காரை உரசி செல்லும் அபாய நிலை ஏற்பட்டது. பெரிய அளவில் விபத்து ஏதும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டாலும் இது ஆபத்தான ஓட்டமாகவே கருதப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான 50 வினாடி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வந்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை டிரெய்லர் ஓட்டுநரும் சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களும் போலீசில் புகார்கள் ஏதும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் போலீசார் இந்த வழக்கை சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளனர். தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் அபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள்.